பேட் கேர்ள் படத்துடைய டீசர் பார்த்தீங்க. திரைப்படத்தை பார்க்காம கூட யானையை பார்த்த மாதிரி இந்த கதை இப்படி இருக்கும், அந்த கதை அப்படி. புதிய படங்களுடைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்கு தொடர்ந்து. இதில் வெளிமாநில யூனிட்டுகளையும் அவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு முனைப்புல இருக்காங்க. இப்போ இதை பெப்சி எப்படி எதிர்கொள்ள போகுது தமிழ்நாட்டில்? எங்களோட தேவை இருக்கிறதுக்கு எங்களை யாரும் ஒன்றும் சரி பண்ண முடியாது. எங்களுக்கு தேவை இருக்கிறதுக்கு எங்களை யாரும் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. வெளிமாநிலத்தில் வந்தாலும் நாங்களும் வெளிமாநிலத்தில் ஒர்க் பண்ணுறோம். அதனால் வந்து இது வந்து இப்போ நடந்ததில்லை. 1967 கூலி கட்டதாக பக்கத்து ஊர்லேருந்து வந்து அறுவடை பண்ணதுலேருந்து இந்த பிரச்சனை வரதான் இருக்குது. எங்களோட பிரச்சனை என்ன சரியாக இருக்கா இல்லைன்னு வந்து அது அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காரணமே தவிர வந்து நீங்கள் வந்து பக்கத்து மாநிலம் தம் வீட்டில் பிரச்சனை வந்தால் பக்கத்து வீட்டு போய் சாப்பிட்டா எவ்வளோ நாள் சோறு போடுறோம். அதனால் வந்து இதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. அது சரி பண்ணும், காலம் சரி பண்ணுவாங்க சார். இந்த கதை திருடுன்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்வான்லேருந்து சிலது வெளியில் போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் டைரக்டர்ஸ் யூனியன் மூலமாக போயிடுது அப்படின்னு பரவாயில்ல வருது. இது கோர்ட் வரைக்கும் போகுது. அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு எதனா வழி இருக்கா சார்? ஏன்னா பல கிரியேட்டர்ஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க. சார், என்னோடய கதையை நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்க வரைக்கும் என் கதை. உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணால் அது நம்ம கதை, எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணால் அது எல்லாரோட கதை. அதனால் வந்து இப்போ வந்து கற்பனைங்கிறது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தங்கிறது வந்து இப்போ கேப்டன் பிரபாகரன் முன்னாடி 10 படங்கள் வந்துடுச்சு. அதனால் வந்து அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து இன்றைக்கி என்னென்னா ஒரு தனிப்பட்ட கதை, அதான் வந்து ஒரு ட்ராமடைஸ் கதையை நான் உருவாக்குறேன்னா அந்த கதை எனக்கு சொந்தம், என்னோட மூலையில் தான் வந்திருக்கும். ஆனால் நான் பொது விஷயத்துலேருந்து ஒன்று உருவாக்குறேன். இப்போ சமூகத்தில் ஒரு கருத்தை எடுத்து நான் உருவாக்குறேன்னா அந்த கருத்து எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தர் கடன் கேட்குறாரு, அதில் ஒரு சூசைட் பண்ணார். இந்த கண்டென்ட் வச்சு 1000 படம் வர முடியும். 1000 பேரும் என் கதை சொல்ல முடியாது. கேப்டன் படம் மாதிரி 1000 கதை வரும். புலன் விசாரணை மாதிரி 1000 கதை வரும். இதெல்லாம் என் கதைன்னு சொல்லிக்கிறது வந்து சரியான விஷயமா கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னப்போ முந்தானு முடிச்சிருக்கு, அதில் வந்து அந்த குழந்தையை போட்டு தாண்டுங்கிறாரு. தாண்டுறது படப்படது வந்துருக்கு. ஆனால் பண்ண தவறுக்கான டக்குன்னு அந்த குழந்தை தன் மடியில் எடுத்துக்கிறது ஒரு தாயாக மாறுறதுங்கிறது இருக்கு இல்லையா? அது பாக்யராஜரோட கற்பனை. அந்த கற்பனை தான் அவரோட கற்பனை. அது மாதிரி அந்த கற்பனை திருட்டு போனால் திருட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பேங்க்லேருந்து நான் கடன் வாங்கினேன், கடன் நான் சூசைட் பண்ணிட்டேன், இது என்னோட கதை தானே. இது 1000 விஷயம் நடக்குது. ஒரு ட்ரெயின் டிராவரி நடக்குது, செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. இதை வச்சு ஒரு கதை பண்ணும்போது இது மாதிரி 1000 விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கன்னா என் கதை தானே, இது யாரும் சொல்ல முடியாது. சார், இந்த பேட் கேர்ள் படத்துடைய டீசர் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக சில சர்ச்சைகள் கிளம்பிச்சு. அதை பற்றி என்ன சொல்லுங்க? அதாவது வந்துமா, சாதம் கொதிக்கும் போது அதனோட முனையில் வந்து அரிசி வந்து வெளியே வந்துடும். வரும்போது அதை பார்த்து சாதம் வேதம் சொல்ல முடியாது. திரைப்படத்தை பார்க்காம அது நாங்களாக ஒரு இன்னும் அனுமானிச்சுக்கிட்டு இந்த கூட யானையை பார்த்த மாதிரி இந்த கதை இப்படி இருக்கும், அந்த கதை அப்படி இருக்கும். இப்போ அரங்கேற்றத்தை வந்து டீசர் விட்டால் 100 மடங்கு அந்த படத்துக்கு எதிரான கருத்தாக கூட அந்த அமைது. அப்போ அதனால் சில நேரங்களில் வந்து ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து டீசராக யூஸ் பண்ணலாம். அந்த படத்தை பார்த்து அப்புறமா தான் முழுமையாக என் கருத்தை சொல்ல முடியும் தவிர டீசரை பார்த்து நான் கருத்து சொல்கிறது. ஏன்னா அதில் வந்து பள்ளி குழந்தைகளே வந்துட்டு ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணுற மாதிரியான அது சரியானதாக இப்போ இருக்கா இல்லையா? எவ்வளோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து டாஸ்மார்க்கில் போய் யூனிஃபார்மில் வந்து வாங்குற மாதிரி காமிச்சிருக்கீங்க. உங்கள் நியூஸ் நீங்கள் காமிக்கலையா? அப்போ காமிக்கக்கூடாதுங்கிறீங்களா? ஏன் நீங்கள் காமிச்சிங்க? இப்போ நடக்குது காமிக்கணும் நீங்கள் சொல்கிறது உரிமை இருக்கா மாதிரி அதை வந்து சரியானதாக சொல்லியிருக்காங்களா தவறானதாக சொல்லியிருக்காங்கன்னு பணம் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் படத்தை பார்க்காம கருத்து சொல்லிக்கிறது அறவாட்டில் தரமாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.